இப்போ அவருக்கு ஏன் ஓட் போடணும்னு நினைக்கிறோம்னா, அவரு அரசியல்ல சம்பாதிக்கிறதுக்கு வரல. அவர் சம்பாதிக்காத பணமும் இல்ல. அவர் நினைச்சிருந்தா அந்த ஃபீல்ட்லயே இருந்து அவருக்கான காசு அவரே இது பண்ணிருக்கலாம். ஆனா அவர் சம்பாதிக்கிறதுக்குலாம் அரசியலுக்கு வரல. மக்களுக்கு ஒரு நல்ல ஹெல்ப் பண்ணும், அதனாலதான் வந்துக்கிறாரு. இதே கோவிட் டைம்ல கூட விஜய் நிறைய ஹெல்ப் பண்ணிக்கிறாரு. அவர் சம்பாதிக்கிறது தான் முக்கியம்னா அதுக்கு வந்துருக்கவே தேவையில்ல. அவர் மக்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இதே கரூர் ஒரு சம்பவம் நடந்தப்போ எல்லாருமே விஜய் மேல மட்டும்தான் பழி போட்டோம். ஏன் அவர் ஃபேன்ஸ் பார்க்க வந்தது ஒரு குத்தமா, அதுக்கு அவரை பழி சொல்றது ரொம்ப தவறு. இப்போ கூட வேலூர் மாநாடு ஒன்று நடந்துச்சு, அதுக்கு நாங்க விஜய் பார்க்கறதுக்கு மட்டும் தான் வந்தோம். 3000 பேர் தான், 30,000 பேரும் நோ தான் பர்மிஷன். ஆனா 2 லட்சம் பேர் நாங்க நின்னோம் ரோட்ல. ஏன்னா அவர் பிடிக்கும், எங்க எல்லாருக்குமே பிடிக்கும் ரொம்ப. அண்ட் அவர் ஹெல்ப் பண்ணுவார் நாங்க நினைக்கிறோம். ஒரு சினிமா நடிகர் தமிழ்நாட்டினுடைய தலையெழுத்தை எப்படி மாத்த முடியும் நீங்க நம்புறீங்க? இங்க படிப்பு, சாலை வசதி, மின்சார வசதி, குடிநீர் வசதி, இப்படி நிறைய அடிப்படை கட்டமைப்புகளை மேம்படுத்த வேண்டிய தேவை இருக்கு. அவர் ஒரு சாதாரண நடிகர். அந்த நடிகருக்கு இதெல்லாம் மாத்துறதுக்கான தகுதி இருக்குன்னு எப்படி நம்புறீங்க? சாதாரண நடிகரை இருந்தப்போ அவர் செஞ்சது நிறைய இருக்கு. அந்த நம்பிக்கையில மட்டும்தான் நாங்க இப்ப அவர் வந்தா செய்வாருன்னு நாங்க நம்புறோம். சாதாரண நடிகரா இருந்தப்பவே அவர் அவ்வளவு செஞ்சாரு. அப்ப இப்ப அரசியலுக்கு வந்துட்டு அவர் செய்ய மாட்டாரு நீங்க எப்படி சொல்றீங்க? நாங்க நம்புறோம் வந்தா செய்வார். அதனாலதான் நாங்க விஜய் ஓட் போடுறோம். தமிழக வெற்றி கழக தலைவர் அவருடைய விஜய் இருக்காருல்ல, அவருடைய வருகை அப்படிங்கிற ஒரு கேள்வி. சினிமா நடிகர்கள் தங்களை ஆள்வதற்கு சரியான நபர்களா அப்படிங்கறத மக்கள் ஏத்துக்கிறாங்களா? இளைஞர்கள் எப்படி பாக்குறாங்க? பசங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி முதலமைச்சராக இது எந்த தகுதி இல்லை சார். ஏன்னா 10 ஆண்டுகளா திமுக ஆட்சி. அது 10 ஆண்டுகளாவா? அதிமுக 10 ஆண்டுகள் அதிமுக, கடந்த 5 ஆண்டுகள் தான் திமுக. திமுக 5 வருஷமா செய்யலன்றாங்களே. கட்சி ஆரம்பிச்ச 2 வருஷத்துல மீதி எப்படி 5 ஆண்டுல விஜய் செய்வன் எந்த நம்பிக்கையில சார் ஓட்டு போடுறது? கேள்வி பவர்ஃபுல்லா இருக்கும் போல தம்பி கிட்ட இருந்து. எஸ் கேள்வி. அதிமுக 10 வருஷமா இருந்துச்சு, எதுவும் செய்ய முடியல. கலைஞர் ஆரம்பிச்ச கட்சி செய்ய முடியலையா, செய்யலையா? எதுவும் செய்யல. 2 வருஷத்துல கட்சி ஆரம்பிச்ச விஜய் அடுத்த 5 ஆண்டுல எப்படி செய்வாங்க எந்த நம்பிக்கையில ஓட்டு சார் போடுறது? புதுசா வரவங்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கலாம்ல, அது ஒன்றும் தப்பு இல்லையே, அப்படி பாக்கலாம்ல. தலை இறங்கினாலும் புதுசா வாய்ப்பு கொடுக்கலாம் சார். அந்த மாதிரி சினிமாலகர் எல்லாரும் இறங்கினாலே வாய்ப்பு கொடுக்கணும். அப்ப அரசியல்ன்றது எதுக்கு?